நம்ம விநாயகர் பற்றிய ஒரு அதிசய கதை. மலைகளின் இடையே அழகான பசுமை நிறைந்த கிராமம் ஒன்று இருந்தது. அங்கே ஒரு குடிசையில் சிகப்பி பாட்டி தன் பேத்தியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அன்று பண்டிகை நாள். பாட்டியும் பேத்தியும் உறவினர்களுக்கு தின்பண்டங்களை கொடுக்க காட்டு வழியாக சென்றனர். சென்று கொண்டிருந்தபோது பாட்டியின் கையில் இருந்த தின்பண்டங்கள் கீழே விழுந்தன. அந்த நேரத்தில் மரத்தடியில் இருந்து வந்த சிறிய எலி விழுந்த தின்பண்டங்களை சாப்பிடத் தொடங்கியது. அதை பார்த்த பேத்தி, ஐயோ பாட்டி, நம்ம தின்பண்டங்கள் எல்லாம் எலி சாப்பிட்டுதே என்று சொன்னாள். அதை பார்த்த பாட்டி எலியில் மேல் இருந்து ஒளி வருவதை அறிந்தாள். இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதால் நம் அன்புடன் செய்த தின்பண்டங்களை சுவைக்க வந்திருப்பது விநாயகர் என்றாள். அதே நேரத்தில் எலி மேல் வந்த ஒளி மறைந்து அழகான விநாயகரின் உருவமாக மாறியது. பாட்டியும் பேத்தியும் பக்தியுடன் வணங்கினர். அதன்பின் அந்த இடமே புனித தலமாக மாறியது. கிராம மக்கள் அனைவரும் அங்கு வந்து விநாயகரை வணங்கத் தொடங்கினர்.